அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக திப்பிலியை கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கான அற்புதமான திரிகடுகு பாலை நாம் செய்தோம். இப்பொழுது அதே திப்பிலியை கொண்டு அனைவருக்கும் வரக்கூடிய மார்பு சளியை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, மனிதர்கள் ஒவ்வொருவருமே பல்வேறு வகையான தீய பழக்கங்கள் இல்லாமல் இருந்தால்தான் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும். ஒருவேளை ஒரு சிலருக்கு புகைப்பிடித்தல் என்கிற தீய பழக்கம் இருந்தால் படிப்படியாக புகையினுடைய நச்சுத்தன்மை, நிக்கோட்டின் என்கிற அந்த நச்சுத்தன்மை படிப்படியாக நுரையீரலில் படிந்து நுரையீரல் பகுதி முழுவதுமே சளி கட்டி கொண்டு விடும். அங்கு இருக்கக்கூடிய நுரையீரல் காற்றுப்பைக்கு பதிலாக சளி தேங்கி இருக்கும். இவற்றால் மார்பு பகுதியிலும் சளி இருக்கும். இந்த நோயினால் அவர்களுக்கு இருதயத்தில் பல்வேறு வகையான குறைபாடுகள் ஏற்பட்டு நாளடைவில் கவனிக்காமல் விட்டுவிட்டால் இருதய நோய் பலவீனமாக அவர்களுக்கு மரணத்தையே தரக்கூடிய ஒரு நோயாக அமைந்துவிடும். அந்த நோயிலிருந்தும் மார்பு சளியை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கும் மிக அரிய எளிய முறையில் ஒரு மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி தூள். அடுத்ததாக புழுங்கல் அரிசி குருணை. அன்பான நேயர்களே, புழுங்கல் அரிசியை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து எடுத்து வைத்துள்ளோம். அதற்கு குருணை என்று பெயர். தேவையான அளவிற்கு 100 கிராம் அளவிற்கு புழுங்கல் அரிசி குருணையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசும்பால் 100 மில்லி அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இப்பொழுது புழுங்கல் அரிசி குருணையை நன்றாக குழைய வேக வைக்க வேண்டும். அதற்காக தேவையான அளவிற்கு வாணலில் நீர் விட்டு அரிசியை வேக வைக்க வேண்டும். முதலில் 100 மில்லி அளவிற்கு நீரை கொதிக்க வைக்க வேண்டும்.